श्रीमती रामानुजाय नमः। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः தேவாய தஸ்மை நமஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 11வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இந்த அத்தியாயத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்டு ரொம்ப வியப்படைஞ்சு தாம் பார்த்த அந்த கண்கொள்ளா காட்சியை விவரிக்க ஆரம்பித்து, பிறகு இந்த விஸ்வரூபத்தினால நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்க, பகவானும் நான் தான் கால தெய்வத்தை எல்லாருடைய காலத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியவர்னு சொல்ல, ரொம்ப பயம் கலந்த மரியாதையோட அர்ஜுனன் பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு, பிறகு இதுக்கு மேலே என்னால் உன்னோட இந்த விஸ்வரூபத்தை இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியல, அந்த உருவத்தை, அதனால் நீ பழையபடி எப்போதும் போல் சத்துர்புஜேன தேனைவ ரூபேன சத்துர்புஜேன உன்னுடைய 4 தோள்களுடைய காட்சி எனக்கு கொடுக்கணும், எனக்கு தரிசனம் கொடுக்கணும்ன்ட்டு அர்ஜுனன் கேட்க, இப்போ பகவான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். பிரசன்னேன மயா, சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய என்னால் அப்படின்ட்டு பகவான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சந்தோஷத்தை அர்ஜுனன் கேட்டான், அந்த சந்தோஷத்தினால தான் பகவான் அந்த விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அதனால் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய என்னால், ஆத்ம யோகாத் சங்கல்பத்தோடு கூடிய என்னால். ஏன்னா அர்ஜுனன் கேட்டதுக்காக மட்டும் பகவான் காமிச்சிட மாட்டார். ஏன்னா பகவானும் அர்ஜுனனுக்கு காமிக்கணுன்ற அந்த சங்கல்பம் எடுத்ததுனால அப்படின்றதுனால ஆத்ம யோகாத் சங்கல்பத்தோடு கூடிய என்னால். ஏன்னா தடங்கல்களும் இருக்கக்கூடாது இல்லையா, தடங்கல்களின்றி இருக்கக்கூடிய என்னோட சங்கல்பத்தால். ஏன்னா எதனால தடங்கல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம கூட தான் எவ்வளவோ சங்கல்பம் எடுப்போம். சங்கல்பம்னா நம்ம மனசுக்குள்ளே எதனை செய்யணும் அதை செய்யணும்னு நினைப்போம், அதெல்லாமே நடத்திட முடியுமா நம்மளால்? ஆனால் பகவானுடைய சங்கல்பமானது எந்த தடங்கல்களும் வரவே வராமல் இருக்கக்கூடிய சங்கல்பம்ன்றதுனால தான் பகவானோடதே ஆத்ம யோகாத்னு சொல்லி, அப்படிப்பட்ட என்னால் உனக்காக என்னோட விஸ்வரூபம் காட்டப்பட்டது. எப்படிப்பட்ட விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜோமயம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒளிப்படைத்த பொருட்களும் ஒன்று சேர்ந்து இருக்குமா போல அப்படி ஒரே ஒளிமயமான ஒரு உருவம், அந்த ஒளியாலேயே பண்ணப்பட்டது போல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தங்க மோதிரம் பார்த்தோன்னே தங்கத்தாலேயே பண்ணப்பட்டிருக்க போல இருக்கும் இல்லையா, இல்லை ஏதான நம்ம ஒரு உடை பார்த்தோம் அப்படின்னா அது நூலால் செஞ்சுருக்கு அப்படின்றது, இல்லை நூல் பார்த்திங்கன்னா பஞ்சால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அது மாதிரி ஒளியாலேயே செய்யப்பட்டது போல இருக்கக்கூடிய ஒரு உருவம், அப்படிப்பட்ட உருவம். அது மட்டும் இல்லாமல் விஸ்வம், உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய பகவானுடைய அந்த உருவம், அனந்தம், முடிவில்லாத ஒரு உருவம். எந்த மாதிரி முடிவில்லாத அப்படின்னா, காலத்தாலோ இடத்தாலோ பொருளாலோ இல்லை உருவத்தாலோ, ஏன்னா பார்க்கக்கூடிய எல்லா திசைகளுக்கும் அர்ஜுனனுக்கு பகவானுடைய விஸ்வரூபம் தானே தெரியுது. சொல்லப்போனால் எந்த பக்கம் எந்த திசை இருக்குன்னு கூட புரியாத அளவுக்கு அந்த பக்கம் எல்லா பக்கமும் பகவான் வியாபிச்சிருக்காரு. அதனால அனந்த முடிவில்லாத ஆத்தியம், எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பகவானால் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டிருக்கு. யத்மே த்வத் அந்யேன, என்னுடைய அந்த உருவமானது இதை விட உயர்ந்தது இல்லாத ஒரு உருவம் கூட. அது மட்டும் இல்லாமல் பூர்வம்னு திருஷ்டம், இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத உருவம். அப்போ அர்ஜுனன் எப்படிப்பட்ட இந்த விஸ்வரூபத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒளியாலேயே செய்யப்பட்டது போல உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய பகவானுடைய அந்த முடிவில்லாத எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த உருவம். அது மட்டும் இல்லைங்க, இதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்காத அந்த உருவத்தை அர்ஜுனன் தான் முதல்ல பார்த்துருக்கான் அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பகவான் வேறு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.